இந்திய கிரிக்கெட் அணியுடைய மூத்த வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுடைய சர்வதேச கிரிக்கெட் எதிர்காலம் குறித்து பரவி வந்த வதந்திகளுக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடர் இந்த ரெண்டு ஜாம்பவான்களுமே கடைசி சர்வதேச தொடராக இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு பிசிசிஐ துணை தலைவர் ராஜீவ் சுக்லா அவர்கள் முற்றிலும் தவறு அப்படின்னு பதிலுமே கொடுத்திருக்கார். ஓய்வு பெறுவது அப்படின்றது வீரர்களுடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். டெஸ்ட் மற்றும் T20 வடிவங்கள்ல இருந்து ஓய்வு பெற்ற கோலியும் ரோஹித் சர்மா அவர்களுமே தற்போது ஒரு நாள் போட்டிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க. அக்டோபர் 19ஆம் தேதி தொடங்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கான அணில அவங்க ரெண்டு பேருமே இடம் பிடிச்சிருக்காங்க. இருந்தாலுமே சுப்மன்கள் ஒரு நாள் போட்டிக்கு கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டது மற்றும் அபிஷேக் சர்மா, பிரப் சிம்ரன் சிங், திலக் வர்மா போன்ற இளம் வீரர்களுடைய எழுச்சி ஆகியவை மூத்த வீரர்களுடைய எதிர்காலம் குறித்த விவாதங்களை எழுப்பியிருக்காங்க. 2027 உலகை கோப்பையின் போது ரோஹித்திற்கு 40, கோலி அவர்களுக்கு 39 வயதுமே ஆகும். அப்படின்றதுனால இந்த தொடரே அவங்களுடைய சர்வதேச கடைசி தொடராக இருக்கலாம் அப்படின்னு பல ஊடகங்களுமே சொன்னாங்க. இந்த யூகங்களுக்கு பதிலளித்த ராஜீவ் சுக்லா அவர்கள் இந்த தொடர் அவங்களுடைய கடைசி தொடராக இருக்கும் அப்படின்னு சொல்வது முற்றிலுமாக தவறு. அது போன்ற விஷயங்களுக்கு நாம் ஒருபோதுமே சொல்லக்கூடாது. எப்போது ஓய்வு பெற வேண்டும் அப்படின்றது அந்தந்த வீரர்களுடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது எப்போது ஓய்வு பெற வேண்டும் அப்படின்றது அந்தந்த வீரர்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது கோலி, ரோஹித் மட்டுமல்ல ஜடேஜா, ஷமி ஆகிய இருவருமே ஓய்வு குறித்து முடிவெடுத்துட்டாங்களாம். சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தொடர் முடிந்த பின்பு இந்த 4 வீரர்களுமே அவங்களுடைய ஓய்வு அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.